சரிதான், நாளைக்கு அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே சரிதான். நீ என்ன ஒன்றுமே கண்டுக்காம உட்காந்துக்கிற சரிதா? என்ன கண்டுக்கணும்? நாளைக்கு அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே. சரி, ஏதாச்சும் உன்னை பெற்று இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கே கொண்டாந்துக்கிறேன் பார்த்தியா, அதே பெரிய கிஃப்ட். போ. என் தங்கச்சி இருக்கு. கீத்து அக்காக்கு என்ன கீத்து வாங்கி தருவ? உனக்கு பப்பி வந்து பெரிய கிஃப்ட் யோகிதா. உனக்கு அவ தங்கச்சியா காய்ச்சிக்கிறா பார்த்தியா, அதே பெரிய விஷயம். அப்படியா? ஆமா, உனக்கு 2 வருஷம் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல காசும் இல்லை, வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியா? உங்க 2 பேரும் கொஞ்சமா சக்கரை இருந்தா சரி இந்த பொண்ணுக்கு வாங்கி தரலாம். ஏதாச்சும் கொஞ்சமாச்சு ஐடியா இல்லை? ஐடியாவே கிடையாது. போ. அடைச்சிப்ப ஐடியாவே கிடையாது. கொஞ்சமா கேட்டமா, 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா அவ்வளோதாம்மா, பிறந்ததே பெரிய விஷயம். போ பாப்போம். பாரு. மா என்னம்மா, போன மாதம் தானே அவள் பர்த்டேக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மா நாட் டூ மச். என்ன தெரியும்? அவன் என்ன தெரியும் இது பண்றா, நீ என்ன இது பண்ற? 200 ரூபாய் கேட்குமாமா? ஏன்? இரு அப்போ இரு அவ பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ், ஏம்மா அதுக்கு என்ன ட்ரெஸ்? அம்மா இது அவ பர்த்டேக்கு எனக்கு எத்தது சிம்பிளா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அவளுக்கு எவ்வளவு கிராண்டா சிம்பிளா தான் எத்தாங்க, கிராண்டாவே இல்ல. அது வெட்டிங் டாப், வெட்டிங் ஃப்ராக். அது உனக்கு எடுத்தது வயலட் கலர்ல. ட்ரெஸ் யார் எடுத்து கொடுப்பாங்க? வேலையை பாரு. அப்படியா? அப்படிதானே? சரி, யார் எது கிஃப்ட் கொடுக்கல? ஓகே பாய். போதும், எனக்கெல்லாம் யார் எது கொடுக்காதா. 3 வருஷம் எடுத்து கொடுத்ததே போதும், இதுக்கு மேலே வேணாம். சரி ஓகே. அம்மா கல்யாணம் கூட எடுத்து கொடுத்தாங்க போன வருஷம். அது போட்டு சரி, பாய். பாய்.